எல்லோருக்கும் அருமையான மாலை வணக்கம். பிரியமானவர்களே, விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தை இந்த சொல்வதை தெளிவாக கவனியுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவராய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசாரனும் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுதலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். தெளிவாக இந்த வார்த்தை இந்த புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. நம்முடைய எதிராளியாக தேவனுடைய வார்த்தை என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் என்று சொல்ல பிசாசானவனை குறிப்பிடுகிறது. அவன் எப்படியான ஒருவனா இந்த இருக்கிறான்? கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறவனாக ஒவ்வொரு நாள் பிசாசானவன் வகை தேடுகிறவனா இருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை அழிக்க நாம் அவனுக்கு இந்த கொடுக்க போகிற ஒரு சிறு அந்த அனுமதிக்காக, நீங்க கொடுக்கிற அனுமதி தான் உங்க வாழ்க்கையினுடைய பல விதமான பிரச்சனைகளுக்கு காரணம் சொன்னார். உங்களால் நிற்க முடியுமா? ஆனா அதுதான் நிஜம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்பொழுது அசுத்தத்திற்கு செவி கொடுக்கிறீர்களோ, அசுத்தத்திற்கு இடத்தை தருகிறீர்களோ, அவன் உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க அந்த அனுமதியை பயன்படுத்துகிறவனா இருக்கிறான். என தேவன் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்க எவ்வளவா இந்த விரும்புகிறாரோ, அதே போல் பிசாசும் உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க விரும்புகிறவனா இருக்கிறான் என்பதை ஒருபோதும் மறக்காதீங்க. நீங்க தேவனுக்கு நெருக்கத்துல எப்படியானவரா இருக்கீங்களோ, அந்த நெருக்கம் உங்களை தேவனுடைய ஆசீர்வாதங்களை நோக்கி கொண்டு செல்லும். ஆனா தேவனை விட்டு விலகும் பொழுதும், தேவனை விட்டு விலகுறதுன்றது என்னது? அவருடைய சத்தத்தை கேட்காமல், அவருடைய வழியை பின்பற்றாமல், அவர் கொடுக்கிற எச்சரிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒருவராய் இருக்கும் பொழுது, அங்குதான் பிரச்சனையான தொடங்குது. அனலை விட்டு நீங்க பிரியும் பொழுது குளிர்ந்தவராய் மாறுகிறீர்கள். நீங்க குளிருள்ளவராய் இந்த இடத்துல இருக்கும் பொழுது பிசாசுக்கான இரையாய் மாறுகிறீர்கள். உங்க வாழ்க்கையை அழிக்க அவன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறான். நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சியிலே சரியாக இதுதான் நடந்தது. தேவனுடைய பீடத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவனாய் இருந்த இவர் தன்னுடைய விசுவாசம் குளிர்ந்து போக இந்த அனுமதித்த பொழுது அந்த வாய்ப்பானதை பிசாசானவன் எப்படி பயன்படுத்தினான்? இவருடைய ஆத்துமாவை திருடுவதற்காக. ஆனா தேவனோடு மீண்டும் இணையர் இவருடைய விசுவாசம் வெளிப்பட்ட பொழுது, குறிப்பா இவருடைய மனைவியினுடைய விசுவாசம் அங்கு இந்த உதவியானதா இந்த மாறிய பொழுது சூழ்நிலை மொத்தமும் மாறியது. பிசாசு தோற்கடிக்கப்பட்டான், தேவன் ஜெயித்தார். இதுதான் நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள. இந்த சாட்சி நீங்க இந்த தெளிவாக தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கா? சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. நானும் என்னுடைய மனைவியும் துணையாளராக இருந்தோம். அந்த நேரத்தில் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இல்லை. ஏன்னா நாங்கள் பீடத்து முன்னாடி போய் ஜெபிப்பதை நிறுத்தி விட்டோம். என்னுடைய நிலை எப்போ மோசம் அடைஞ்சதுன்னா, நான் ஒரு மின்சாரத்துறையில் வேலை செய்யணும்னு நினச்சேன். அதுக்கான ஒரு கோர்ஸ் எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன். நான் நினச்சேன் இது மூலமாக என்னுடைய பண வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். ஆனால் அதுக்கான வேலை நான் இருந்த இடத்த விட்டு நான் வெளியே வேறு ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அவர் எப்போ கேட்டலான் போறோம்னு சொன்னாரோ, நான் அவர்கிட்ட சொன்னேன், என் அன்பே, நம்ம திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆகல. நான் கேட்டேன், உங்களுடைய பண வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்க இருந்து வேற இடத்துக்கு போக போறீங்களா? ஒரு தருணத்துல போதகர் கூட என்கிட்ட வந்து பேசினாரு. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி உன் நிலையில நான் இருந்தேன்னா கண்டிப்பா நான் போக மாட்டேன். அப்படி அவர் சொல்லி கூட நான் போனேன். அது எனக்கு நான் ரொம்ப தூரத்துல போன மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த மின்சார துறையில எனக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. இருப்பினும் அவர் இங்கிருந்து போன உடனே சில அடையாளங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சா. அப்ப நாங்க பேசுவோம். நான் கேட்பேன், என் நண்பை இன்னைக்கு ஆலயத்துக்கு போனீங்களா? அவர் சொல்லுவாரு, இல்ல நான் போல. அல்லது நான் போனேன், ஆனா ரொம்ப தாமதமாயிடுச்சுன்னு. அப்ப நான் அவர்கிட்ட சொல்லுவேன், இல்ல என் நண்பே, இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது. நான் ஒரு நிலையில அவங்ககிட்ட போய் சொன்னேன், என்ன பரிமாற்றம் செய்யுங்க. நீங்க இருந்து வேற ஏதாவது ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்போ சரியான நேரம் கிடைக்கல. மாற்றத்துக்கான சரியான நேரம் கிடைக்கல. அதுக்கப்புறமா நான் வேலை செய்யற அதே இடத்துல எனக்கு ஒரு நண்பர் அறிமுகமானார். அவர் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். பாரு, இது வந்து இன்னும் அதிகாரம் கொடுக்கப்படலை இதை செய்யறதுக்கு. ஆனா இதை நம்ம செஞ்சா நம்ம இன்னும் அதிகமா பணம் பார்க்கலாம். ஆனா எனக்குள்ள இருந்த அந்த பண ஆசைனால, பண தேவையினால, அது எனக்கு தப்புன்னு தெரிஞ்சும் கூட அந்த மாதிரியான வழியில வரக்கூடிய பணத்தை நானும் ஏற்றுக்கொண்டேன். அவர் எனக்கு பணம் அனுப்புவார். நானும் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அந்த பணத்தை எனக்கு அவர் அனுப்பிச்ச பிற்பாடு அந்த பணம் எனக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு. நான் அப்படிதான் நினைச்சேன். எனக்கு அந்த பணம் தேவை. என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில எனக்கு அந்த பணம் தேவைன்னு நினைச்சேன். என்னுடைய சம்பளம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. இந்த பணம் எனக்கு உதவி செய்யும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. அது கொஞ்ச காலம் வரைக்கும் எனக்கு தப்பா தெரியல. நான் என்ன நினைச்சேன், நான் தப்பு பண்ணல. அவர் தான் தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆளு தான். ஆனா உண்மையில நானும் தப்பு பண்ணிட்டு இருந்தேன். அவர் செய்த தவறுக்கு நானும் ஒரு கூட்டாளியா இருந்தேன். அவர் செய்த அதே பாவத்தை நான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் கவனிக்க ஆரம்பிச்சேன், அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்லை.
அவர் செயல்ல, அவர் பேசும்பொழுது அல்லது அவர் அமைதியா இருக்கும்போதே தெரிஞ்சுது. அது வெளிப்படுத்தினது இவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்ல. அந்த நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலையா இருந்துச்சு. நான் தவறு செஞ்சுட்டு இருந்தனால என்னுடைய மனசாட்சி என்ன குற்றப்படுத்துச்சு. தேவனுடைய வார்த்தை கூட எனக்கு பாரமா கேட்க ஆரம்பிச்சது. ஏன்னா, நான் செய்த தவறுனால சில நேரத்துல நான் கூட்டத்த விட்டு வெளியே எழுந்து போயிடுவேன். துணையாளர்களுடைய துணிய நான் போட மாட்டேன். புதன்கிழமை ஆலயத்துக்கு வரமாட்டேன். வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு வந்தா யூனிஃபார்ம் போட மாட்டேன் துணையாளர் துணிய. நான் போக போக என்னை எப்படி பார்த்தேன்னா, நாகமான் மாதிரி. நாகம்மானுக்கு இருந்த குஷ்டரோகம் மாரி. எனக்குள்ள அந்த குஷ்டரோகம் இருக்கிற மாரி நான் அப்படிதான் என்ன பார்த்தேன். ஆவிக்குரிய குஷ்டரோகி மாரி. இப்படிதான் நான் இருந்தேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த என்னால சரி செய்து கொள்ள முடியும்னு தெரியும். நான் பாஸ்டர் கிட்ட போய் பேசணும். அவர்கிட்ட நான் போய் உண்மைய சொல்லணும். ஆனா, நான் என்ன நானே தடுத்து வைத்துக் கொண்டேன். நான் என்ன பேசப் போறேன்? எப்படி பேசப் போறேன்? நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், "நான் உங்களுக்கான அசிஸ்டன்ட் யூனிஃபார்ம் ரெடி பண்ண போறேன்" அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, "இல்ல, எனக்கு வேண்டாம். நான் எப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்வேன்? நானே சரியில்லாத பொழுது." அப்ப நான் சொன்னேன், "நீங்க சரியில்லன்னு தெரியுதா? அப்ப நம்ம ஏதாவது செய்யணும். நீங்க சரியா மாறுவதற்காக." ஞாயிறு காலையில கூட்டம் முடிஞ்ச உடனே பேசலாம்னு நெனச்சேன் பாஸ்டர் கிட்ட. ஆனா, என்னால பேச முடியல. ஆனா, அதே நேரம் அந்த மனுஷன் எனக்கு பணம் அனுப்பிச்சாரு. நானும் பணத்த பெற்றுக்கொண்டேன். எதுவுமே சொல்லல நானு. என்னுடைய கணவர் வீட்ல இருக்கிறத நான் விரும்பல. ஆவிக்குரிய நிலைமையில அவர் அது போல தான் இருந்தார். அப்ப நான் அவர பார்த்து சொன்னேன், "இல்ல, இன்னைக்கு நீங்க அங்க போகணும்." நான் சரியா அந்த நாள் போதகர்கிட்ட பேசுறதுக்காக என்னுடைய நிலைமைய பத்தி நான் கிளம்பிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பெண் ஃபோன்ல என்ன அழைச்சு அழுது கொண்டே சொன்னாங்க, "பாருங்க எனக்கு வந்து மின்சாரம் இல்ல என்னுடைய வீட்ல. மத்த எல்லா வீட்லயும் இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல. எனக்கு வந்து சரி செஞ்சு குடுங்க." அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க. அப்ப என்னால உதவி செய்ய முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனாலும் அவங்க எப்படி எனக்கு உதவி செய்யாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் நான் கிளம்பி போறதுக்கு முன்னாடி கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய மனைவி, "இல்ல போ வேணாம். முதல் வந்து போதகர்கிட்ட போய் பேசிட்டு அதுக்கப்புறமா போலாம்." அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், "எப்படி என்னால தனியா விட்டுட்டு வர முடியும்? அவங்க உதவிக்காக கேட்கறாங்க." நான் போனேன். நான் அந்த சர்வீஸ செய்ய போயிட்டேன். போய் சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடலாம்னு நெனச்சேன். ஏன்னா, மாத்த வேண்டியது வெறும் ஒரே ஒரு ஒயர் மட்டும் தான். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 வீடுகளுக்கு மின்சாரம் இல்லாம இருந்துச்சு. அப்பொழுது நான் மேல ஏறி சரி செய்ய கிளம்பும்போது, நான் போயிட்டுருக்கேன் மேல. கைய உயர்த்தி அந்த ஒயர கட் பண்ணலான்னு கைய மேல வச்சேன். நான் அந்த கம்பிய தொட்ட உடனே 3800 வாட்ஸ் என்னுடைய உடம்புல பட்டுச்சு. என்னால கண்கள திறக்க முடியல, பேச முடியல. அப்படியே மேலேயே நடுங்கிட்டு இருந்தேன் கம்பிய புடிச்சுக்கிட்டே. அந்த நடுக்கத்திலேயே அப்படியே நடுங்கிக் கொண்டே மேலேருந்து கீழ விழுந்துட்டேன். கீழ விழும்போது தான் நீங்க பார்க்குற இந்த பின்னாடி எனக்கு மேல அடிபட ஆரம்பிச்சது. ரத்தம் பயங்கரமா போச்சு. அவர் உண்மையாலே வேதனைப்பட்டார். அந்த நேரம் ஒருத்தர் வந்தார். அவருக்கு முதல் உதவி எப்படி செய்யணும்னு தெரியும். அந்த நேரம் அவர் அவருடைய விரல எடுத்து மேத்யூவுடைய வாயில வச்சிருந்தார். அப்ப நான் கேட்டிருந்தேன், "உதவி செய்யுங்க. அப்படி இல்லன்னா இவர் மரித்து போவார்." அவருடைய நாக்க அவர் முழுங்கிடுவார் போல. அந்த நேரம் ஏறக்குறைய அவருடைய விரல்களையே அவர் இழந்திருப்பார். நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த நேரம் நான் 6 மாசம் கர்ப்பமா இருந்தேன். என்னுடைய கணவரை இன்குபேட்டர்ல வச்சாங்க. முழுசா அவர் அங்க 30 நாள் இருந்தார். அந்த நேரம் நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டர் சொல்லியிருந்தார், "இங்க பாருங்க, அவர் கீழ விழுந்ததுனால அவருடைய தலையில பலமா அடிபட்டிருக்கு. இந்த நேரம் நம்ம ஆபரேஷன் பண்ணி ஆகணும்." இந்த போட்டோ அவர் ஐசியூல இருக்கும்பொழுது எடுத்தது. இந்த சமயத்துல தான் அவருக்குள்ளாக இந்த கற்கள் எல்லாம் வெளியே வந்தது. இது அவருடைய தலையினுடைய பிற்புறம் எடுத்த போட்டோ. அந்த இடத்துல தான் அவருக்கு அடிபட்டுச்சு. நான் பார்த்தேன், பிசாசு அவருடைய ஆத்துமாவை எடுக்க பார்த்தான். அது தெளிவா தெரிஞ்சது. அந்த நேரம் நாங்க இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சியில இருந்தோம். அந்த நேரம் நான் பார்த்தேன், எங்களுடைய முழுமையே பீடத்து மேல அர்ப்பணிப்பதற்கான நேரமா இருந்தது. ஏன்னா அது வெறும் என்னுடைய தியாகம் மட்டும் கிடையாது, அவருடைய தியாகமுமா இருந்தது. ஏன்னா அபாயத்துல இருந்தது அவருடைய ஆத்துமா. நான் நினைச்சேன், இப்போ என் கணவர் இறந்துட்டார்னா அவருடைய ஆத்துமா எங்க போகும்? நான் பீடத்து மேல ஏறின சொன்னேன், "தேவனே, இந்த இடத்துல என்னுடைய ரத்தமும் மேத்யூடைய ரத்தமும் இருக்கு. இது எங்களுக்காக கூக்குரல் செய்யும். அவருடைய ஆத்துமாவுக்காக இது கூக்குரல் செய்யுது." என்னுடைய மனைவி எப்படி பீடத்து மேல எனக்காக போராடிட்டு இருந்தாங்களோ, அதேபோல நான் ஆவிக்குரிய விதத்துல நான் மருத்துவமனையில போராடிட்டு இருந்தேன். எனக்கு சுயநிலையே இல்ல. நான் ஏதோ வேறு ஒரு உலகத்துல இருந்த மாதிரி நான் நெனச்சுட்டு இருந்தேன். அந்த நிலையில நான் இருக்கும்போது எனக்கு நடந்த ஒரு விஷயம் ரொம்ப நெஜமா இருந்துச்சு. எனக்கு நேரா ஒரு தூதுவர் வந்தாரு. ஒரு தூதுவர் எனக்கு நேரா வந்த பிற்பாடு என்னுடைய கரத்த பிடித்து என்ன மேல கொண்டு போனார்.
மேல போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தூதருடைய முகம் பிசாசனுடைய முகம் போல மாறுச்சு. அருவருப்பான ஒரு முகமா, பயங்கரமான ஒரு முகமா. அத நான் பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சேன். இல்ல, நான் நரகத்துக்கு தான் செல்லப்போறேன். பிசாசு தான் என்ன கொண்டு போறான். எனக்கு வேற வாய்ப்பே இல்ல. வேற வாய்ப்பே கிடைக்காது. எப்படி நான் என்னுடைய வாய்ப்ப தவற விட்டேன்? எப்படி? எல்லா வாய்ப்ப நான் தவற விட்டுட்டேன். நான் எத போதிச்சேனோ, அதுல நான் வாழல. அதே தருணத்துல எனக்கு தேவனுடைய குரல் கேட்டுச்சு. தேவனுடைய குரல் மீண்டுமா எனக்கு ஒரு வாய்ப்ப குடுத்துச்சு. நான் கண்ண விழிச்சு பார்க்கும்போது, நான் முதல் பார்த்த ஒரு நபர் என்னுடைய அம்மா. அவங்கள பார்த்த உடனே நான் நெனச்சேன், தேவன் எனக்கு மீண்டுமா எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்திருக்கார். இந்த வாய்ப்ப நான் பயன்படுத்தணும். இந்த வாய்ப்ப நான் கைவிடக்கூடாது. அதுக்கப்புறமா நான் அழுகத் தொடங்கினேன். நான் அழுகத் தொடங்கின பிற்பாடு, இயேசு எனக்காக அவருடைய ஜீவன குடுத்திருக்காரு. அவருடைய ஜீவன குடுத்தார். அவர் எனக்கான வேலைய ஏற்கனவே சிலுவையில செய்திருக்கார். அப்பொழுது நான் நேர்மையா இருந்தேன் தேவனுக்கு. நேர்மையா என்ன காண்பிச்சேன். எனக்கு உண்மையாவே உதவி தேவ தேவனே. எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தேவ. நான் இத தான் தேவன்கிட்ட சொன்னேன். என்னுடைய அம்மா போயிட்ட பிற்பாடு என்னுடைய மனைவி வந்தாங்க. என் மனைவி கிட்ட நான் சொன்னேன். நான் இந்த இடத்த விட்டு வெளிய வந்த உடனே நான் எந்த இடத்துக்கும் போமாட்டேன். முதல் நான் ஆலயத்துக்கு தான் போப்போறேன். அங்க முதல் வந்து சேர்ந்த பிற்பாடு நான் அங்க பாஸ்டர பார்த்தேன். பாஸ்டர பார்த்த உடனே சொன்னேன், "பாஸ்டர், தயவு செய்து எனக்கு ஞானஸ்நானம் குடுக்குறீங்களா?" அப்போ அவரு சொன்னாரு, "ஆமா, நான் உனக்கு தரேன் ஞானஸ்நானம்." நிச்சயமா. அந்த இடத்துல உண்மையா, அந்த நேரம் உண்மையா, முழு மனதோட, முழு விருப்பத்தோட நான் பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் என்னை மீண்டுமா தேவன்கிட்ட வர வைத்தது. நான் தேவன்கிட்ட அங்க அறிக்கை செய்த நேரம், என் மனசுல இருக்கக்கூடிய பாரத்த தேவன் வெளியெடுத்தார். அந்த பாவம் உள்ள அந்த பாவம். என்னால அத விலக்கி சொல்ல முடியல எப்படின்னு. அத வெளியே எடுத்தார் தேவன். அதை எடுத்த பிற்பாடு தான் நான் விடுதலை அடைஞ்சேன். அதுக்கப்புறம் தான் பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்தார். பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்த உடனே நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நான் ரொம்ப லைட்டா உணர்ந்தேன். அந்த நேரம் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் தேவனுக்காக ஊழியம் செய்ய, நெறைய ஆத்துமாவ காப்பாத்த, தேவனுக்கு நெறைய காரியங்கள செய்ய நான் முன்னாடி செய்திருந்தாத எல்லா காரியத்த நான் செய்ய ஆசைப்பட்டேன். எல்லாத்துக்கும் மேல நான் ரட்சிப்ப முக்கியத்துவமா வைத்தேன். ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது. நான் இப்பொழுது வாழுகிற வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை. நான் பொய் சொல்லுவத விட்டுவிட்டேன். ஏமாத்துறது அல்லது தவறான வழியில வரக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டேன். நான் தேவனிடத்துல கேட்கிற ஒரே ஒரு விஷயம், தேவனுக்கு உண்மை தன்மையா இருக்கும்போது, தேவன் என்னை பார்த்துக் கொள்வார். ஒரு மனுஷன் வாழுகிற நிலை மிக முக்கியம் கிடையாது. இல்ல அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். ரட்சிப்பு தான் இருக்கிறதுலே மிக முக்கியம். என்ன மாதிரி அநேக பேரு வாய்ப்புகள தவற விடுறாங்க. பாவம் செய்த பிற்பாடு அந்த பாவத்த மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு வரும்போது அத தவற விடுறாங்க. என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு. என்னுடைய மனைவி என்கிட்ட சொன்னாங்க, "ஞாயித்துக்கிழமை வாங்க பாஸ்டர் கிட்ட பேசலாம்." ஆனா நான் பாவம் செய்திருந்த அந்த ஆள் நான் நான் ஒதுக்கி விட்டேன் அந்த வாய்ப்ப. சில நேரத்துல நண்பர்களே, நீங்க ஒதுக்கி விடும்போது உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது மனம் திரும்ப. ஒருவேளை கடைசி வாய்ப்பு உங்களுக்கு வராம கூட போலாம். நெறைய பேருக்கு வராம போற மாரி. ஆனா என்னுடைய கேஸ்ல, என்னுடைய வாழ்க்கையில கடைசி வாய்ப்பு வந்தது. அத நான் பெற்றுக்கொண்டேன். அத நான் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தேனா, நான் இந்த நேரம் நரகத்துல இருந்திருப்பேன். நான் மீண்டும் ஒரு முறை ரட்சிப்புக்கான வாய்ப்பை பெற்றுக்கொண்டேன். ஆனா துரதிர்ஷ்டவசமா நெறைய ஜனங்க இந்த கடைசி வாய்ப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9386387738. நன்றி. எனவே மக்களே, நீங்க யார்? தேவனை விட்டு வெகு தொலை தூரம் போயிட்டு இருக்கீங்களோ? கொஞ்ச நேரத்துக்கு யோசிங்க. நீங்க ஏன் தேவனை விட்டு விலகிட்டு இருக்கீங்க? எந்த காரணத்தினால தேவனுடைய வார்த்தையை இனியும் உங்களால் இடத்துல கேட்க முடியல? எந்த சூழ்நிலை நிமித்தம் நீங்க தேவனுடைய சத்தத்தை இனியும் கேட்க முடியாதவராய் இந்த மாறிவிட்டீர்கள்? இந்த சாட்சி சொன்னது போல அவர் காண்பித்த விஷயமானதுன்னு, என்னுடைய வேலை நேரம், நான் இருக்கிற அலுவலான காரியத்தினால என்னால சர்ச்சைக்கு போக முடியல, என்னால பைபிள் படிக்க முடியல, என்னால தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல கேட்க முடியல. இங்கதான் பிசாசு அனுமதியை பெற்றால் இவருடைய வாழ்க்கை அழிக்க. நீங்க யார் இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. முன்பு நீங்க தேவனோடு பிரச்சனை சந்தித்த பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வழியை தேவன் உங்களோடு பேசினார். ஆனா இன்று நீங்க பிரச்சனையை சந்திக்கிறீங்க. ஆனா தேவனை விட்டு வெகு தொலை தூரத்துல இருக்கிற காரணத்தினால நீங்க
பயத்திலும், குழப்பத்திலும், நடுக்கத்திலும் இருக்கீங்க தவிர, தேவனுடைய சத்தமானது உங்களுக்கு கேட்கல. தேவனுடைய சத்தமானது உங்களுக்கு கேட்காத காரணத்தினாலே, நீங்கள் என்ன செய்வது, அதை எப்படியாக செய்வது என்று வழி தெரியாதவராய் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்றது சரியா? என்னுடைய பிரச்சனை மாற எனக்கு உதவி தேவை. தேவனிடத்துக்கு திரும்புங்க மக்களே. தேவனுக்கு அனுமதியானது கொடுங்க. தேவன் அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த இடத்தில் நுழைந்து வேலையானதை செய்யும்படியாக. எனவேதான் நீங்க இன்னும் அதிகமாய் இந்த காரியத்தை இந்த இடத்துல கற்றுக்கொள்ள இன்னொரு நபருடைய சாட்சியை கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். ஏன்னா இந்த நபரு கூட தேவனுடைய வழிகளை அசட்டை செய்தவராய், தேவனுடைய விருப்பத்தை செய்த பொழுதும் தேவனுடைய வழியை புறக்கணித்தார். ஆனா தேவனுடைய விருப்பத்தை ஒரு குறிப்பிட்ட என்ன செய்தார். இது இரண்டுக்கும் மத்தியிலே இந்த இடத்தில் இவருடைய வாழ்க்கை எப்படியாக மாறத் தொடங்கியது, எந்த சூழ்நிலையிலே மாறத் தொடங்கியது, தேவன் இவருடைய வாழ்க்கையானதை ஆசீர்வதிக்க சாட்சியை பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பிரச்சனையானது எப்படின்னா, இன்னொரு குரூப்போட சேர்ந்தவங்களோட இருந்தது. என்ன நடக்க போகுதுன்றது அப்ப எங்களுக்கு தெரியாது. அப்ப அவங்க ஒண்ணா கேங்கா வந்தாங்க. எங்கள ஒரு மூலையில நிக்க வச்சு, எங்களுடைய நெத்தியில கன்ன வச்சாங்க. அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு நெனச்சேன். நான் வளரும்போது, அதாவது வீட்ல இருக்கிற பையனா, வீடே இருக்கக்கூடிய பெற்றோர்கள், இது போல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் இருப்பேன். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையானது இருந்தது. எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது நான் வெளிய 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 வேண்டிய சூழ்நிலை. நான் வெளிய போறது எதுக்காகன்னா, அதாவது வெளிய சுத்துறதுக்காக பசங்களோட. சுத்துற பசங்க வந்து என்ன விட பெரிய பசங்க. ஒரு 14 வயசு இது போல அவங்க இருக்கக்கூடியவங்க. யாரும் வந்து இந்த மாரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நெனைக்க மாட்டாங்க. இந்த 11 வயசுல அந்த மாரி சூழ்நிலையில. இது எல்லாமே என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கள நம்புவாங்க, இவங்களோட அனுப்புறதுக்காக. ஆனா நான் பார்ட்டிக்கு போறது, மத்தவங்கள ரேப் பண்றது, சண்டை வலிக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியாது. போலீஸ் வந்து தேடுற மாரி சூழ்நிலை, இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். எனக்கு 14 வயசு இருக்கும்போது என்னுடைய அம்மா "சர்ச்சுக்கு வா" அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிடுவாங்க. அந்த நேரத்தில என்னால இல்லன்னு சொல்ல முடியாது. எங்க அம்மா கூப்பிடுறாங்கன்றது சொல்றதுனால நான் போவேன். ஒரு 17 வயசு எனக்கு ஆகுற அந்த நேரம் வரும்போது, எது சின்ன வயசுல நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்திருந்தனோ, அது எல்லாம் திரும்ப, அதாவது எனக்குள்ள அதிகமா ஆசை பெருகி, நான் இன்னும் லவ் பண்றது, பசங்களோட சேர்றது, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது, அங்க தான் நான் வந்து சீக்கிரத்தில கீழ விழக்கூடிய ஒரு தருணம் மாரி இருந்தது. வாலிப பருவத்தினுடைய இந்த வயசுல பெண்களோட வெளிய போறது, சண்டை போடுறது, நெறைய விஷயங்கள் செஞ்சேன். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளிய மத்தவங்களோட சண்டை போடுறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் நான் செஞ்சேன். என்ன ஆகப்போகுது என்ற ஒரு வழிநடத்துதலே எனக்கு இல்ல அந்த நேரத்துல. அப்போ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. என்னுடைய ஃப்ரெண்டு, அவரு எப்படி கூப்பிடுவாங்கன்னா, டேப்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஒரு மோசமான சூழ்நிலை நடந்தது. அப்ப நான் அங்க இருந்தேன் அவன் கூட. அந்த பிரச்சனை அங்க நடக்கிற அந்த நேரத்துல, அதாவது நான் அங்க இருந்தேன். பிரச்சனை நடக்கப்போது. போலீஸ் அந்த இடத்துல இருந்தாங்க. அப்ப என்ன பண்றதுன்றது தெரியல. ஏன்னா கார்ல நான் இருந்தேன். அந்த காருக்குள்ள அவங்க கையில கன் இருந்தது. கன் இருந்தது வந்து எனக்கு தெரியாது. ஆனா சில காரணத்தினால, அப்ப நான் சொன்னேன், "நண்பா, நான் வந்து வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டேன் நான். மறுநாள் நியூஸ் எனக்கு வருது என்னன்ட்டு, அவர ஜெயில்ல புடிச்சுன்னு போயிருக்காங்க. ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா, என் சூழ்நிலை தலைகீழா மாறியிருக்கும். நான் வந்து யுனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன். படிப்பு எல்லாம் ஃபெயில் ஆயிருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் சுத்தி நடக்கிற நேரம், சில காரணத்தினால அங்கருந்து வெளிய வந்துரு அந்த எண்ணம் எனக்குள்ளாக ஏதோ ஒண்ணு நடக்கப் போற மாரி இருக்கு. ஏதோ ஒண்ணு நடக்கும். அப்போ அந்த நேரத்துல ஏதோ ஒண்ணு நடக்குன்ற எண்ணம். அதாவது நீ என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு தீர்மானம். அதாவது எடுக்கக்கூடிய தீர்மானம். இது என்ன தீர்மானம்னா, அதாவது நான் எந்த பாதையில போறேன். அது வந்து சரியான பாதை இல்லன்னா போகாத. அதாவது அது தவறான ஒரு பாதையா இருந்தா, அங்க போகவே போகாத. இந்த மாரி எண்ணம். இதுபோல ஒவ்வொரு விஷயமும் எனக்குள்ள ஒரு மாரியா இருந்தது. அதாவது நான் மாறணும், நான் மாறணும். ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், ஏதாவது பண்ணணும். இந்த ஒரு எண்ணம் தான் எனக்குள்ளாக ஓடிக்கிட்டே இருக்குது. அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட இருந்தேன் நானு. என் வாழ்க்கை மாறணும், மாறணும். நான் இதே போல இருக்கக்கூடாது. இந்த எண்ணம் தான் என்ன யுனிவர்சல் ஆலயத்துக்கு கொண்டு வரும்படியாக செய்தது. நான் யுனிவர்சல் ஆலயத்தில கூட்டங்கள்ல கலந்து கொண்டேன். நிச்சயமா ஜெபத்தில வந்து கலந்துக்கிறேன். அதாவது தேவனிடத்தில எதுவும் மறைக்க முடியாது. நான் தேவனிடத்தில வந்து என்ன வெளிப்படுத்தினேன். தேவனே! என் வாழ்க்கை மாத்தணும். இப்படியா நான் நேர்மையா பேசும்போது தேவன் நிச்சயமா எனக்குள்ளாக ஒரு வார்த்தைய வெளிப்படுத்தினார்.
நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நேரம் நான் பேப்டிசம் எடுத்துக்கிட்டேன். பிற்பாடு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், தேவனுடைய பிரசன்னத்துல நான் இருக்கணும். எப்போ தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுத்தேனோ, என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களானது நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு தெளிவான பார்வையானது கிடைச்சது. நான் வந்து படிப்புல முன்னோக்கி போயிருந்தேன். என்னுடைய யுனிவர்சிட்டியில, என்னுடைய காலேஜ்ல முன்னாடி இருந்தத விட ரொம்ப வித்தியாசம். ஏன்னா எனக்குள்ளேயே ஒரு பெரிய வித்தியாசமானது ஏற்பட்டது. முன்னாடி அந்த அளவுக்கு பிரஷர் எனக்கு இருக்கும். ஆனா இப்ப எனக்கு சமாதானமா இருக்கு. ஆனா எனக்குள்ள ஏதோ ஒண்ணு நீ இன்னும் தவற விடுற. அது என்னது? பரிசுத்த ஆவி என்ற ஒரு எண்ணம். கடந்த வாழ்க்கையில நிறைய சூழ்நிலை ஏற்பட்டதுனால, எல்லா நேரத்துலயும் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு, இப்படி எதுவா இருந்தாலும், இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கல. ஒரு நாள் ஒரு சிறப்பு பிரார்த்தனையில் நான் கலந்துக்கிட்டேன். அன்னைக்கு நான் இன்னும் கூட்டத்துக்கே போகல. ஆனா தீர்மானம் எடுத்தேன். இன்னைக்கு இந்த நாள் நான் அவர பெறப்போறேன். ஆண்டவருடைய பீடத்துல எல்லாத்தையும் நான் ஒப்புக் கொடுக்கப் போறேன். எல்லாத்தையும் என்னுடைய தவறுகள், என்னுடைய மறைச்சிருக்கக்கூடிய ஒவ்வொன்னையும் நான் அர்ப்பணித்தேன். எதெல்லாம் நான் எனக்குள்ளாக வைத்திருந்தேனோ, மறைத்திருந்தேனோ, என்னுடைய சிந்தனையில எல்லாத்தையும் நான் தேவனிடத்துல பீடத்தின் மேல வைத்தேன். என்னால இது ஒருபோதும் மறைக்க முடியாத அந்த நேரம் பரிசுத்த ஆவி எனக்குள் வந்தார். அப்போ எனக்குள்ளாக ஒரு புது பலன் வந்தது. ஒரு மலைய தூக்குற மாரி ஒரு புது சக்தி எனக்குள்ள வந்தது. எனக்குள்ள அந்த தாழ்வு மனப்பான்மை இல்ல. எனக்குள்ள முழுமையா ஒரு வித்தியாசமே ஏற்பட்டது. பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட உடனே. நான் அநேக உறவுகள்ல ஈடுபட்டிருக்கேன். எல்லா உறவினுடைய முடிவிலுமே என்னை எல்லாரும் ஏமாத்திருக்காங்க. எனவே திருமண வாழ்க்கை என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சிறைச்சாலையை போல. எனவே நான் என்ன அதற்குள்ளாக இணைத்துக் கொள்ள விரும்பல. ஆனா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு திருமணத்தின் மீது உள்ள பார்வையே எனக்கு வித்தியாசமா மாறுச்சு. எனவே அப்பதான் என்னுடைய அன்பின் வாழ்க்கைக்காக நான் போராட ஆரம்பிச்சேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த ஒரு வருஷம் என் வாழ்க்கையில எந்த வழிகாட்டுதலுமே எனக்கு இல்லை. நான் அப்ப இங்கிலாந்துல இருந்தேன். என்னுடைய கணவர், எனக்கும் அவருக்கும் இடையில ஒரு நண்பரானவர் இருந்தார். அவர் என்கிட்ட சொல்லியிருந்தார். இவர் என்னுடைய போட்டோ அவருக்கு அமுச்சு கேட்டிருந்தார். இந்த பெண் எப்படி அப்படின்னு சொல்லி அப்ப அவர் சொல்லியிருந்தார், நீங்க 2 பேருமே ஊழியம் பண்றீங்க, உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கார், அவங்களுக்கும் இருக்கார். எனவே நீங்க ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு. எனக்கு நேரம் போக போக தெரிய வந்தது. என்னுடைய கணவர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். முன்னாடி நாங்க பேச ஆரம்பிச்சோம். எனக்கு அவர் இடத்துல பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம், அவருடைய கடந்த காலத்து குறித்து அவர் நேர்மையா இருந்தார். என்னுடைய கடந்த காலத்து குறித்து எனக்கு நிறைய அவமானங்கள் இருந்தது. எனவே எனக்குள்ளாக ஒரு கூச்சம் இருந்தது. நான் யாரை திருமணம் செஞ்சு கொள்ள போறேனோ அவர்கிட்ட என்னுடைய கடந்த காலத்தை பத்தி எல்லாத்தையும் நான் சொல்லணும். அப்படி நான் சொல்லும் பொழுது அவர் என்ன வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னா துவக்கத்திலே போயிடும். ஏன்னா கடைசி வரைக்கும் போய் நான் கஷ்டப்பட விரும்பல. எனவே நான் வெளிப்படைய எல்லாத்தையும் அவர்கிட்ட பேசினேன். அவர் அந்த நேரமே உடனே என்கிட்ட சொன்னார், இதே போல இரக்கத்தை தான் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலையும் காமிச்சார் அப்படின்னு. பிரச்சனை கொடுக்கக்கூடியவனா நான் இருந்தேன். அநேக பிரச்சனைகள்ல ஈடுபடக்கூடியவனா இருந்தேன். இப்படிப்பட்ட ஒருவனுக்குள்ள தேவன் அவருடைய ஆவிய குடுத்தார். இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன்னா பரிசுத்த ஆவி தான் காரணம். இன்னைக்கு என்னால சொல்ல முடியும், எங்களுக்கு திருமணமாகி 8 வருஷம் ஆகுது. எங்க திருமண வாழ்க்கையில் நாங்க சந்தோஷமா இருக்கோம். எனக்கு நேத்து தான் என்னுடைய திருமணம் ஆனது போல இருக்கு. இனிமேலும் என்னுடைய திருமண வாழ்க்கை ஒரு சிறைச்சாலையை போல கிடையாது. இது உண்மையாகவே ஆசீர்வாதமா இருக்கு. எங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவர்கள சரியான பாதையில வளர்க்குறோம். சரியான மார்க்கத்துல இருக்கும்படி, நாங்க எந்த பாதையில விழுந்தோமோ, அவங்க அந்த பாதையில விழக்கூடாதபடிக்கு, அவங்க தேவனுடைய பாதையில இருக்கும்படியாக எங்களுடைய பண வாழ்க்கையும் எல்லாமே தேவன் இன்னைக்கு மாத்திருக்கிறார். இது எப்படி நடந்தது? நான் நேர்மையான மனம் திருந்தினேன். தேவன் எல்லாத்தையும் மாத்திட்டார். அவர் செய்த காரியத்திற்காய் வேற எதுவும் எங்களால் ஈடு கொடுக்க முடியாது. தேவனுக்கு நன்றி. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. நல்லது மக்களே, இந்த 2 சாட்சிகளும் உங்களுக்காக இந்த இடத்தில் விளக்கத்தை கொடுத்திருக்கும். தேவனை விட்டு பிரிந்தவர்கள், நீங்க இந்த இடத்துல கேட்க வேண்டிய வார்த்தையானது இதுதான்: தேவனிடத்திற்கு சேருங்கள். என நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கு சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறவனா இருக்கிறான். உங்க வாழ்க்கை அழிக்க, உங்க ஆத்மா அழிக்க அவன் விருப்பமுள்ளவனாய் அதற்கான எல்லா காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். நீங்க சீக்கிரம் ஏதேனும் ஒண்ணு செய்யலனா அவனுடைய கரத்திலே நீங்க அழிக்கப்படுவீர்கள். ஆனா தேவனுக்கு அனுமதி கொடுப்பீங்கன்னா தேவன் உங்களுடைய வாழ்க்கையானது இதில் மாற்ற முடியும். அவர் தன் திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல உங்களுக்கும் அதே ஆசீர்வாதங்களில் அவருடைய சமாதானத்தின் சந்தோஷத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வார். எனவே இந்த விசுவாசத்தில் இந்த ஒன்றிணையலாம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை
ஆசீர்வதிக்கும்படியாக அவர் நாமம் மகிமைப்படுத்தப்படும்படி இது ஜெபத்திற்கான நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்களானவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, என் தேவன், இந்த மக்களுக்கு இந்த நீர் உதவி செய்ய இந்த கேட்கிறேன். எல்லா விதமான அசுத்த தடைகளும், எல்லா இருளின் வேலைகளும், எல்லா சாபங்களும் உடைக்கப்படட்டும். தேவன், எங்கள் ஆண்டவராக இயேசுவே, என் தேவாவியானவரே, நீர் மாறாத சர்வ வல்லமையான கர்த்தராய் இந்த இருக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும்படியாக எது இவர்களது வாழ்க்கை அழிக்கும்படியாக இந்த பகை தேடிக் கொண்டிருக்கிறதோ, இவருடைய ஆத்மாவை திருடும்படியாக இந்த தேவனை பகை தேடிக் கொண்டிருக்கிறதோ, எல்லா அசுத்த வேலைகள் இதற்கு சபிக்கப்படட்டும். தேவனே, ஆண்டவராக இயேசுவே, எங்கள் விருப்பமானது எங்களை பாதாளத்திற்கு, நரகத்திற்கு கொண்டு செல்லும். ஆனால் உம்முடைய சித்தமானது எங்களுடைய வாழ்க்கை மீது இந்த நிறைவேற்றப்பட நாங்கள் அனுமதி கொடுக்கும் பொழுது அது எங்களை நித்திய ராஜ்யமாய் உம்முடைய ராஜ்யத்திற்கு இந்த தேர்ந்தெடுக்கும். எனவேதான் தேவனே, ஆண்டவராக இயேசுவினுடைய கல்லான இருதயங்கள் உடைக்கப்பட்டு உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய வழிகளில் உம்முடைய விருப்பத்தை செய்கிறவராய் இவருடைய வாழ்க்கையானதை ஆசீர்வதிக்க கேட்கிறேன். எனவேதான் தேவனே, எல்லாமே உம்முடைய மகிமையினுடைய சாட்சியாக இந்த இருக்கட்டும். இவருடைய வாழ்க்கை மாறும்படியாக, இவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படியாக, இவர் வாழ்க்கை மீது உம்முடைய திட்டம் நிஜமாக்கப்படும்படி இந்த நபருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன், உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். ஆமென். தேவன் உங்க வாழ்க்கையை அதி அற்புதமான விதத்தில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனவேதான் நேற்று நான் சொன்ன பிரகாரமா இங்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய முழு மாற்றத்தை, உங்களுடைய எதிராளியாக இருக்கிற பிசாசானவனை ஜெயிக்க நீங்கள் விரும்புகிறீர்களே, ஆனால் என்ன செய்யணும் பாஸ்டர்? தேவனுக்கு கூடியவராய் நீங்க உங்க வாழ்க்கை வாழணும். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையானதை ஒப்படைக்க வேண்டும். எனவேதான் நாளை நாம் இந்த விசுவாசத்தின் சிறப்பான நிகழ்வை தொடங்க போகிறோம். தானியேல் உபவாசம். தானியேல் உபவாசம் பிரதிநிதித்துல என்ன, ஏன் இந்த உபவாசத்தில் நாம் இந்த நிலை போகிறோம், நீங்களே பாருங்கள். நீங்கள் எதற்காக தானியேல் உபவாசத்தில் கலந்து கொள்ள வேண்டும்? இந்த உலகம் தொடர்ந்து உங்கள் கவனத்தை கேட்கிறது. நீங்களும் ஒரு நாளும் உங்கள் கண்களை தருகிறீர்கள், உங்கள் செவிகளை தருகிறீர்கள் மற்றும் உங்கள் சிந்தனையை தருகிறீர்கள். அது உங்கள் சந்தோஷத்தை திருடுகிறது, உங்கள் சமாதானமும் உங்கள் நேரத்தையும் திருடுகிறது. இந்த தானியேல் உபவாசத்தில் உலகத்தில் இருந்து வருகிற குரல்களிலிருந்து உங்களை துண்டித்துக் கொண்டு தேவனோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். உன் கண்களை அர்ப்பணியுங்கள், உங்கள் செவிகளை அர்ப்பணியுங்கள், உங்கள் யோசனைகளை அர்ப்பணியுங்கள், உங்கள் நேரத்தையும் அர்ப்பணியுங்கள் அவர் வார்த்தைக்காக மட்டுமே. 21 நாள் மதசார்பற்ற தகவலை நிறுத்துங்கள். ஆத்துமாவில் உள்ள நச்சுகளை இடுங்கள். உங்கள் ஆவியை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு மட்டுமே உங்கள் முழு கவனத்தை கொடுங்கள். தேவனை ஒரு நாளும் உங்கள் முக்கியத்துவமாய் கருதுகிற அந்த நேரம், அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாய் மாறுவார். அதற்கான பதிலை நீங்கள் சீக்கிரமாய் அறுப்பீர்கள். புதிய விதமாய் வாழுகிற வாழ்க்கை, வித்தியாசமாய் யோசிக்கிற எண்ணங்கள், தேவனுடைய யோசனையை போலிருக்கும் உங்கள் சிந்தனை, உங்கள் உள்புறத்தில் ஒரு முழுமையான மாற்றம், முற்றிலுமாய் ஒரு புதிய வாழ்க்கை. தானியேல் உபவாசம் 21 நாள் தேவன் வார்த்தையால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் அருகாமையில் இருக்கும் யுனிவர்சல் ஆலயத்தை கண்டறியுங்கள். இந்த உபவாசத்தில் எப்படியாக கலந்து கொள்ளலாம் என்று கற்றுக்கொள்ளுங்கள். சரியாக இதுதான் இந்த 21 நாள் நாம் செய்ய போவதா இந்த இருக்கும். தேவனோடு உங்களுடைய விசுவாசத்தினுடைய பயணத்தை தொடங்கும்படியாக இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து உங்களை பிரித்து கொண்டு தேவனோடு முற்றிலுமாய் உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிறவராய், அவர் மீது உங்களுடைய பார்வையை, உங்களுடைய கவனத்தை செலுத்துகிறவராய், தேவனே, உங்களுடைய ஆவியினாலே நான் நிரப்பப்பட விரும்புகிறேன். தேவனுக்கு அனுமதி கொடுங்க மக்களே. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காய் வாக்களிக்கப்பட்டவர். நீங்கள் தேவனுடையவராய் உங்க முழு வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, எனவே உங்களுடைய பாவங்கள், தவறுகள் எல்லாவற்றையும் இந்த கைவிட்டு தேவனோடு உங்களுடைய வாழ்க்கை புதிதாய் தொடங்கும்படி இந்த 3 படியை மறக்க வேண்டாம். மனம் திரும்புதல், தண்ணீர் ஞானஸ்தானம், மேலும் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானம். அவர் ராஜ்யத்துக்குரியவராய் நீங்கள் மாற தேவன் உங்களோடு இருப்பார். நாளை இன்னும் அதிகமாய் பேசலாம். விசுவாசத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.